திருப்பத்தூர் பஜார் லெஃப்ட்ல இப்படி போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக வேண்டியது. திருப்பி அங்கிருந்து திரும்பி லெஃப்ட்லயே வர வேண்டியது. இந்த பக்கம் 50 கடை இருக்குது, அந்த பக்கம் 50 கடை, மொத்தம் 100 கடை இருக்குது. எல்லாம் வந்து திருப்பி இங்க உட்காந்தாச்சு. பார்த்த கடை பூரா எழுதுங்க. 100 கடை இருக்கா இல்லையா? பார்த்த கடை பூரா எழுதுங்கன்னா 100 கடை எழுதிருவோமா? எழுத மாட்டோம். எத்தனை எழுதலாம்? கொஞ்சம் நல்லா ஞாபக சக்தி இருக்கிறவங்க ஒரு 70 கடை எழுதுவாங்க, சில பேர் 50 எழுதுவாங்க, சில பேர் 20 எழுதுவாங்க. சரி, எல்லாருமே 50 எழுதுறோம்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு 50 எழுதுறோம். எல்லாரும் ஒரே 50 எழுதுவோமா? ஏன் எழுத மாட்டோம்? நம்ம புத்தியில எது பதிஞ்சு இருக்குதோ அதுதான் நிக்கும். என் புத்தியில வேற 50 நிக்கும், உங்க புத்தியில வேற 50 நிக்கும். ஏன் நிக்குதுன்னா, எனக்கு எது வினையோ, என் வினை எப்படி இருக்கிறதோ அந்த விடயத்தின் மீது என் புத்தி போய் என்ன செய்யும்? பதியும். இல்லைன்னா என்ன செய்யும்? அதெல்லாம் அகங்காரம் வெளியே போய் இதெல்லாம் நமக்கு வேண்டாயா, நமக்கு வேண்டாயா, நமக்கு வேண்டாயான்னு தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்ம பஸ்ல போகும்போது பார்ப்போம், எங்கேயாவது ஒரு தேவாரம் தூரத்துல ஒரு கோயில்ல ஸ்பீக்கர்ல பாடிட்டு இருந்தா கூட நம்ம காது என்ன செய்யும்? ஏதோ தேவாரம் பாடுற மாதிரி இருக்கு. அப்ப என்னதுங்க? புத்தி அந்த விடயத்தின் மீது பதிகிறது. பதிவதனால மெல்ல கேட்கிற தேவாரம் கூட நம்ம காதுல போய் பதியும், காது வழியா போய் புத்தியில பதியும். இதே ஆனா பாட சொன்னா பாட தெரியாது. அது ஒரு சினிமா பாட்டு. பூசைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல சும்மா இருக்க மாட்டாம டிவியை ஆன் பண்ணிட்டாங்க, ஒரு சினிமா பாட்டு, நமக்கு பிடிச்ச பாட்டு, நம்ம எப்போ விரும்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை நல்லா கேட்டிருப்போம். அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு பூசையில உட்காந்தா அந்த பாட்டு என்ன செய்யுது? உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பாட்டு. ஏன்னா புத்தி அதுல என்ன செய்யுது? போய் அழுந்தது. தேவாரம் எத்தனை தடவை கேட்டாலும் பதிய மாட்டேங்குது. சினிமா பாட்டு ஒரு தடவை கேட்டாவே பதிஞ்சு போகுது. காரணம் என்னது? விருப்பம், வினை. நல்வினை இருந்தால் நல்ல விடயங்களிலே அறிவு பதியும். தீவினை இருந்தா நல்ல விடயத்துல பதியாது, வேண்டாததெல்லாம் நல்லா பதியும். சரிங்களா? அதுதான். ஏன்னா எல்லா புத்தி தத்துவத்திலும் இந்த தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வினைக்கு தக்கவாறு தான் வேலை செய்யும். வினைக்கு தக்கவாறு தான் வேலை செய்யும். எனவே அகங்காரம் துணிந்து எழுந்தால் புத்திக்கு வரும். புத்திக்கு வந்தா இங்க என்ன செய்யும்? புத்தியின் வேலை என்னது? நிச்சயத்தல் பத்தி தான் உங்களுக்கு போன வகுப்புல நிறைய சொன்னோம்.